அடுத்தது சுவாமி மலையிலிருந்து மன்சூர்ங்கிற சகோதரர் கேட்குறார், மழை பெய்யும் நேரத்தில் ஜும்மாவையும் அசரையும் சேர்த்து தொழுகை வைக்கிறார்கள், இந்த தொழுகை கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை பெய்யும் பொழுது 2 தடவைலாம் அவங்களுக்கு வர முடியாது. ஜும்மாவுக்கு வந்துவிட்டு அசருக்கும் வாங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜும்மாவையும் அசரையும் சேர்த்து தொலை வைக்கிறாங்க, இந்த தொழுகை கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இஸ்லாம் இந்த விஷயத்துக்கு வேற ஒரு நல்ல வழி காட்டி இருக்குது. அப்படி காட்டி இருக்கும் பொழுது இது தேவையற்ற வேலை. இது ஜும்மாவையும் அசரையும் சேர்த்து தொழுகிறதுங்கிறது ஒரு தேவையற்ற வேலை. ஏன் தேவையற்ற வேலைங்கிறோம்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரி மழையோ அது மாதிரியான புயலோ மக்கள் வெளியே வர முடியாது என்கிற நிலை வறுமையானால் எந்த தொழுகைக்கு இருந்தாலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், 5 தொழுகைக்கு பதிலாக 1 தொழுகைக்கு வாங்க, ஜம்மு பண்ணி தொழுதுக்குருவோம் அப்படின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அலா சல்லு ஃபிர் ரிஹால், பாங்கு சொல்லும் பொழுது ஹையால் அஸ்ஸலாங்கிறத சொல்லவே மாட்டாங்க. அதாவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது பாங்கு சொல்கிறோம்ல, அதில் ஹையால் அஸ்ஸலான்னு வரும், தொழுகைக்கு வாருங்கள், அதை கட் பண்ணிடணும். தொழுகைக்கு வாருங்கள்ங்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு அலா சல்லு ஃபிர் ரிஹால்னு தான் பாங்கே சொல்லணும். அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வீடு இருப்பிடங்களிலே தொழுது கொள்ளுங்கள், வராதிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல அந்த வார்த்தை, அதுக்காண்டி இப்படி சொல்லப்படுது. ஐயா தொழுகைக்கு வாருங்கள்னு சொல்லி தொழுகைக்கு வராதீர்கள்னா அது ஒரு நல்ல கேட்கறதுக்கு நல்லா இல்லை. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அழகான சொல்ல கற்றுத்தர்றாங்க. அலா சல்லு ஃபிர் ரிஹால், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாரும் உங்கள் இருப்பிடங்களில் தொழுது கொள்ளுங்கள். அப்போ மழையாக இருக்கும்போது இது நீங்கள் புகாரியில் 6666 வெறும் 666 அந்த ஹதீஸில் இருக்கிறது. முஸ்லீம்லேயும் அது மாதிரி இருக்கிறது, நிறைய நூல்களில் இருக்கிறது. அப்போ இது மாதிரி ஒரு சம்பவத்தில் புகாரில் 901 வருது. இப்னு அப்பாஸ் ஒரு மழை நேரம் இப்னு அப்பாஸ் முஅத்தின்ட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டால் ஃபலா தகுல் ஹய்யால ஸலா, அதுக்கு பிறகு ஹய்யால ஸலா சொல்லிராத, குல் நீ சொல்லு சல்லு ஃபி புயூத்திக்கும், உங்கள் வீடுகளில் தொழுதுங்கன்னு சொல்லு. மோதினாரை யார் இப்னு அப்பாஸ் மோதினாரை கூப்பிட்டு இந்த மாதிரி மழையாக இருக்குது, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் வர சொல்லிவிடாத, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஃபலா தகுல் ஹய்யால ஸலா, ஹய்யால ஸலா சொல்லிராத, வேற என்ன சொல்லணும், குல் சல்லு ஃபி புயூத்திக்கும்னு சொல்லு, உங்கள் வீடுகளில் தொழுங்கள் அப்படின்னு சொல்லிடு. இதை சொன்னவுடனே இது என்னைக்காவது அந்த மாதிரி ஏற்படும். இது அறியாத மக்கள் என்ன செய்கிறாங்க, வித்தியாசம் பார்க்குறாங்க, என்ன மார்க்கத்தை விளையாடுறா இருந்தாலும் புதுசாக சொல்கிறாருன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி டெய்லி மழை பெய்யாத நம்ம நாடு மாதிரிலாம் கிடையாது. 2 வருஷம் 3 வருஷம் கூட மழை பெய்யும். இந்த மழையினால் ஒரு அறிவிப்பு செஞ்சுருந்தா கூட எல்லா மக்களுக்கும் அந்த மெசேஜ் போய் சேர்ந்துருக்காது. புதிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அண்ணன் நாச இஸ்தன்குரு மக்கள்லாம் இதை வெறுக்கிறாங்க, என்ன இவர் வாங்க தொழுகைக்கு வராதிங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ஃபஅலஹு மன் ஹுவ ஹைரு மின்னி, என்னை விட சிறந்தவர் இதை செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு, நான் சொன்னதுக்கு என்னை கேள்வி கேட்குறீங்க, என்னை விட சிறந்தவர் இதை செய்திருக்கிறார். இன்னல் ஜும்மாத்த அசுமத்துன், ஜும்மாங்கிறது கட்டாய கடமை தான். இன்னி கரிஹித்து அன் உஹுரிஜக்கும் தம்சூன ஃபித்தீனி, நீங்கள் களிமண்ணில் நடந்து நீங்கள் சிரமப்படுவதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சதாக ஆதாரத்தை காட்டி இப்படி சொல்கிறாங்க. புகாரி 901. அப்போ இது குறித்து ஆர்டிக்கலும் இருக்குது, தனியாக போட்டுருவோம். இந்த மழை நேரத்தில் எப்படி தொழுவதுங்கிறதுக்கு கட்டுரை இருக்குது, online.net இருக்கிறது. இந்த முகநூல் பேஜ்லேயும் அதை நைட்டு போட்டு விட்ருவோம். இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டால், மழை நேரத்தில் எதுக்காக நீங்கள் லோரை அசனை ஜும்மா வயசனை சேர்த்து ஜம்மு பண்ணுறீங்க? ஜும்மாவுக்கும் வர வேண்டியதில்லை, அசர் வரைக்கும் மழை இருந்தால் அசருக்கும் வர வேண்டியதில்லை, மகரிபுக்குள்ளேயும் மழையாக இருந்தால் மகரிபுக்கும் வர வேண்டியதில்லை, இஷாவுலேயும் மழையாக இருந்தால் இஷாவுக்கு வர வேண்டியதில்லை. எல்லாரும் பாங்க என்னது வீட்டில் தொழுவுங்கன்னு தான், மழை விட்டுட்டு வந்துட்டு போகிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சலுகை கொடுத்துருக்கும் போது மழைக்கா நீங்கள் புது சலுகை ஏன் கொடுக்குறீங்க? நீ இந்த சலுகை எப்படி இருக்குன்னு கேட்டால், வர வச்சு கண்டிப்பாக ஒன்றுக்கு தான் ஆகணும், ஜும்மாவுக்காக ஆகணும், அசர் கஷ்டமாக இருக்கும், சேர்த்து தொழுவுங்கன்னா அது நீங்களாக கொடுக்குற ஒரு சலுகையாகும். மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இதுக்கு மேற்பட்ட ஒரு சலுகையை நமக்கு தந்திருக்கும் பொழுது இப்படி அவங்க செய்யக்கூடாது. மழை நேரம்னா வீட்டில் தொழுவுங்கன்னு தான் அறிவிக்கணும். மழைன்னா என்ன மழை, தூரலுக்குலாம் இல்லை, நமக்கே தெரியும் எந்த மழைக்கு வர முடியும் எந்த மழைக்கு வர முடியாது மக்களுக்கு அப்படின்னு நமக்கே தெரியும். நம்ம அனலைஸ் பண்ணி இந்த மலைக்கு மக்கள் வர சொல்கிறது நல்லது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது, நீங்கள் யாரும் வர வேண்டாம், வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள், பள்ளியாசலில் இருக்கிறவங்க பள்ளியாசல் தொழுதுக்குருவாங்க. அப்போ அந்த மாதிரியானது தான் சட்டமே தவிர, மழை நேரத்தில் 2 தொழுகைகளை சேர்த்து தொழுகிறதுங்கிறது கிடையாது.
மழை நேரத்தில் ஜமாத்து வந்து அவசியமே கிடையாது. அதான் இதுலேருந்து விளங்குறது.